அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம். இலங்கையின் இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். அடுத்த 24 மணித்தியாலம் வரை நீடிக்கப்பட்டுள்ள வெள்ள அபாய எச்சரிக்கை. நிலவும் சீரற்ற காலநிலை, வடக்கில் பேரழிவை சந்தித்த விவசாயிகள். இன்று நள்ளிரவு முதல் எரிபொருள் விலையில் ஏற்படவுள்ள மாற்றம். விவசாயிகளுக்கு வெளியாகியுள்ள மகிழ்ச்சியான தகவல். பதுளை எல்லை இடையிலான தொடருந்து சேவை பாதிப்பு. வவுனியாவில் ஜானி தாக்கியதில் கடற்படை அதிகாரி உயிரிழப்பு. உள்ளூராட்சி மன்ற தேர்தல் ரத்து செய்யப்படுமா, எடுக்கப்படவுள்ள இறுதி தீர்மானம். நிலவும் சீரற்ற காலநிலை, பெற்றோர்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள முக்கிய அறிவுறுத்தல் தொடர்பென விரிவான செய்திகள். நாட்டில் தொடரும் கடும் மழை வீழ்ச்சியினால் தெதுருவோயா மற்றும் மகாவலி கங்கி அண்மித்த தாழ்வான பகுதிகளுக்கு விடுக்கப்பட்ட வெள்ள அபாய எச்சரிக்கை மீண்டும் நீடிக்கப்பட்டுள்ளது. குறித்த விடயத்தினை நீர்ப்பாசன திணைக்களம் அறிவித்துள்ளது. அதற்குமே அடுத்த 24 மணித்தியாலங்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை நடைமுறையில் இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போது அதிகரித்து வரும் மழை வீழ்ச்சியினால் தாழ்நிலப் பகுதிகளில் உள்ள ஆறுகளின் நீர்மட்டம் உயர்வடைவது தொடர்பில் கவனம் செலுத்துவதாகவும் நீர்ப்பாசன திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. தெதுருவோயா மற்றும் மகாவலி கங்கி அண்மித்த பகுதிகளில் வசிக்கும் பொதுமக்களும் அப்பகுதியின் ஊடாக வீதிகளில் பயணிக்கும் பொதுமக்கள் உட்பட வாகன சாரதிகள் மிகுந்த எச்சரிக்கையுடன் செயற்படுமாறும் அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது. நிலவும் சீரற்ற காலநிலை காரணமாக 3,38,446 ஏக்கர் நெற்செய்கை அழிவடைந்துள்ளதாக கமநல அபிவிருத்தி ஆணையாளர் நாயகம் ரோஹண ராயபக்ஷ தெரிவித்துள்ளார். இந்த அழிவினால் 1,37,880 விவசாயிகள் பாதிக்கப்பட்டுள்ளார்கள். வடக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களிலேயே அதிக இழப்புகள் பதிவாகியுள்ளது. யாழ்ப்பாணம், அம்பாறை, புலனறுவை, மட்டக்களப்பு மாவட்டங்களில் நெற்செய்கைகள் இன்னும் முற்றாக நீரில் மூழ்கியுள்ளதால் பயிர் சேதங்கள் தொடர்பில் இன்னும் உறுதியான தகவல்களை பெற்றுக்கொள்ள முடியாதுள்ளது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். சில பகுதிகளில் வெள்ளம் சூழ்ந்துள்ளதால் சம்பந்தப்பட்ட உத்தியோகத்தர்கள் தமது கமநல அபிவிருத்தி நிலையங்களுக்கு சென்று தமது கடமைகளை ஆரம்பிப்பதில் தடை ஏற்பட்டுள்ளதாக ஆணையாளர் மேலும் தெரிவித்துள்ளார். 46,674 விவசாயிகளின் 1,01,035 ஏக்கர் நெற்பயிர்ச்செய்கை நாசமாகியுள்ளதாக வெள்ளநீர் வடிந்துள்ள பிரதேசத்தில் இருந்து சேகரிக்கப்பட்ட தகவல்களில் இருந்து தெரியவந்துள்ளது. இன்னும் நீரில் மூழ்கியுள்ள நெற்பயிர்களின் அளவு 2,37,481 ஏக்கர் ஆகும். பயிர் சேதமடைந்த விவசாயிகளின் எண்ணிக்கை ஏறக்குறை 1,00,000 ஆகும். வவுனியாவில் 23,930 ஏக்கரும், மன்னாரில் 23,247 ஏக்கரும், திருகோணமலையில் 20,865 ஏக்கர் நெற்செய்கையும் அளிக்கப்பட்டுள்ளது. அதேபோன்று மலையகத்திலும் மரக்கறி செய்கை அளிக்கப்பட்டுள்ளதுடன் நுவரெலியா, பதுளை மற்றும் பல்வேறுபட்ட மலையக பிரதேசங்களில் உருளைக்கிழங்கு, முட்டைக்கோஸ் உள்ளிட்ட பல மரக்கறி செய்கைகள் முற்றாக நீரினால் அழிவடைந்துள்ளதாக விவசாயிகள் கவலை வெளியிட்டுள்ளார்கள். இன்று நள்ளிரவு முதல் எரிபொருட்களின் விலையில் திருத்தம் மேற்கொள்ள உள்ளதாக இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் தெரிவித்துள்ளது. அதன்படி ஒக்டேன் 92 ரக பெட்ரோல் லிட்டர் ஒன்றின் விலை 2 ரூபாவினால் குறைத்து 309 ரூபாவாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் ஓட்டோ டீசல் லிட்டர் ஒன்றின் விலை 3 ரூபாவினால் அதிகரிக்கப்பட்டுள்ளது. அதன்படி புதிய விலை 286 ரூபாவாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. அதே நேரம் மண்ணெண்ணெயின் விலை 5 ரூபாவால் அதிகரிக்கப்பட்டு அதன் புதிய விலை 188 ரூபாவாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் தெரிவித்துள்ளது. இதேவேளை ஒக்டேன் 95 ரக பெட்ரோல் லிட்டர் ஒன்றின் விலை 371 ரூபாகவும், சூப்பர் டீசல் ஒன்றின் விலை ரூபாய் 313 ரூபாவாக மாற்றமின்றி தொடரும் என்றும் பெட்ரோலிய திணைக்களம் தெரிவித்துள்ளது. நாட்டில் நிலவிய சீரற்ற வானிலையால் அழிவடைந்த பயிர்களுக்கு இழப்பீடு வழங்கப்படும் என விவசாய பிரதி அமைச்சர் நாமல் கருணாரத்ன தெரிவித்துள்ளார். நெல், சோளம், உருளைக்கிழங்கு, சோயா, போஞ்சி, மிளகாய் மற்றும் வெங்காய பயிர்களுக்கு இழப்பீடு வழங்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாக அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். இதன்படி ஒரு ஏக்கருக்கு அதிகபட்சமாக 40,000 ரூபாவுக்குட்பட்ட இழப்பீடு வழங்கப்படும் என பிரதி அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார். நாட்டில் நிலவும் சீரற்ற வானிலை குறைந்த பின்னர் பயிர் சேதம் தொடர்பான விவரங்களை சேகரித்து நட்டஈடு வழங்கப்பட உள்ளதாக அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் அழிவடைந்த பயிர்களை மீள பயிரிடுவதற்காக விவசாயிகளுக்கு இலவச பயிர் விதைகள் வழங்கும் முறைமை தொடர்பிலும் கலந்துரையாடப்பட்டுள்ளதாக பிரதி அமைச்சர் குறிப்பிட்டார். மேற்குறிப்பிட்ட பயிர்களுக்கு மேலதிகமாக மலையக மற்றும் தாழ்நில மரக்கறி விவசாயிகள் மற்றும் பல விவசாயிகளும் பாரியளவில் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர்களுக்கும் ஓரளவு நிவாரணம் வழங்கப்படும் என்றும் நாமல் கருணாரத்ன தெரிவித்துள்ளார். கடுமழை வெள்ளம் காரணமாக காலியல உடுவர பிரதேசத்தில் விழுந்த மண் மற்றும் கற்களை அகற்றும் பணி இன்றும் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. இதன் காரணமாக பதுளைக்கும் எல்லவுக்கும் இடையிலான தொடருந்து சேவை மேலும் சில நாட்களுக்கு தாமதமாகும் என தொடருந்து திணைக்களம் தெரிவித்துள்ளது.
இதேவேளை பசறை பகுதியில் மண் சரிவினால் முற்றாக தடைப்பட்ட பசறை லுணுகல வீதியின் ஒரு பாதை இன்று காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரை திறக்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் கனமழை காரணமாக தெதுருவோயா, பேராறு, உல்கிட்டிய ரகிந்த, பொல்கொல்ல, நாச்சதுவ, ராயாங்கனை, கலாவெவ மற்றும் வெகர்கல ஆகிய நீர்த்தேக்கங்களின் வான்கதவுகள் தொடர்ந்தும் திறக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. வவுனியாவில் கடற்படை வீரர் ஒருவர் காட்டுஜானி தாக்குதலால் உயிரிழந்துள்ளார். பூனாவ கடற்படை முகாமில் கடமையாற்றிய கடற்படை வீரரான லெப்டினன்ட் அதிகாரியை ஜானி தாக்கியதில் நேற்றிரவு உயிரிழந்துள்ளதாக பூனாவ போலீசார் தெரிவித்துள்ளார்கள். பணி நிமித்தமாக கொழும்பு சென்று திரும்பிய அதிகாரி முகாமுக்கு சென்று கொண்டிருந்த போது ஜானை தாக்கியுள்ளது. ஜானை தாக்கியதில் பலத்த காயமடைந்தவரை கடற்படையினரும் உள்ளூர் மக்களும் இணைந்து வவுனியா மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். பலத்த காயமடைந்த அதிகாரி வவுனியா பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட போது உயிரிழந்து விட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளார்கள். உயிரிழந்த உத்தியோகத்தரின் மரணம் தொடர்பான நீதிவான் விசாரணைகளின் பின்னர் பிரேத பரிசோதனை வவுனியா பொது வைத்தியசாலையில் நடத்தப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பில் பூனாவ போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான வேட்புமனுக்களை ரத்து செய்வதா இல்லையா என்பது தொடர்பில் இறுதி தீர்மானம் எடுப்பதற்காக கட்சி தலைமை கூட்டம் அடுத்த வாரம் நடைபெறவுள்ளது. சபாநாயகர் பிமல் ரத்நாயக்கா தலைமையில் நடைபெறவுள்ள இந்த கலந்துரையாடலில் நாடாளுமன்றத்தை பிரதித்துவப்படுத்தும் அனைத்து அரசியல் கட்சிகளின் தலைவர்களும் கலந்து கொள்ள உள்ளார்கள். இதன்படி உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான வேட்புமனுக்கள் தொடர்பில் அங்கு எடுக்கப்படும் தீர்மானங்களின் அடிப்படையில் இறுதி இணக்கப்பாடு எட்டப்படும் என பொது நிர்வாக அமைச்சர் பேராசிரியர் சந்தன அபேரத்ன குறிப்பிட்டுள்ளார். உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான வேட்புமனுக்களை ரத்து செய்யுமாறு பல அரசியல் கட்சிகள் ஏற்கனவே அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளது. உள்ளூராட்சி தேர்தலை நடத்த தேர்தல் ஆணைக்குழு முதலில் ஏற்பாடு செய்த போதிலும் நிதி ஒதுக்கீடு கிடைக்காததால் தேர்தல் இடைநிறுத்தப்பட்டது. இந்நிலையில் இம்முறை உள்ளூராட்சி மன்ற தேர்தல் மிக விரைவாக நடத்தப்படும் என தேர்தல் ஆணைக்குழுவின் தவிசாளர் வலியுறுத்திய சூழ்நிலையில் மீண்டும் அது தொடர்பில் சந்தேகம் ஏற்பட்டுள்ளது. நாட்டில் நிலவும் சீரற்ற காலநிலை காரணமாக சிறுவர்களின் பாதுகாப்பு தொடர்பில் கவனம் செலுத்துமாறு பெற்றோருக்கு அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது. குறித்த விடயத்தினை கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் சிரேஷ்ட வைத்திய அதிகாரி கிஷாந்த தசநாயக்கா தெரிவித்துள்ளார். நிலவும் தொடர்ச்சியான மழையுடனான காலநிலை காரணமாக தற்போது சிறுவர்களிடையே நோய்கள் மற்றும் தொற்று நோய்கள் அதிகரித்துள்ளமையை கருத்தில் கொண்டே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் குறிப்பிடுகையில், மழை காரணமாக சிறுவர்களிடையே சளி, டெங்கு, வைரஸ் காய்ச்சல் உள்ளிட்ட நோய்கள் தற்போது பரவி வருகின்றன. சிறுவர்கள் மழை காலத்தில் விளையாடுவதால் டெங்கு நோய் பரவல் அதிகரித்துள்ளது. இதன் காரணமாக பெற்றோர்கள் மழையிலிருந்து அவர்களை பாதுகாக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்தியாவின் கேரளா நெடும்பசேரி விமான நிலையத்தில் கைது செய்யப்பட்ட பின்னர் பிணையில் செல்ல அனுமதிக்கப்பட்ட இலங்கையர்கள் உள்ளிட்ட 15 வெளிநாட்டவர்கள் தலைமறைவாகியுள்ளதாக கேரள போலீசார் தெரிவித்துள்ளார்கள். போலி பயண ஆவணங்களுடன் கைது செய்யப்பட்டு பின்னர் பிணையில் செல்ல அனுமதிக்கப்பட்டவர்களே இவ்வாறு தலைமறைவாகியுள்ளார்கள். இவர்கள் 2001 முதல் 2005 வரையான காலப்பகுதியில் கைது செய்யப்பட்டவர்கள் என தெரிவிக்கப்படுகின்றது. தலைமறைவானவர்களில் இலங்கை, நேபாளம், பிரான்ஸ், ஈரான் மற்றும் ரஷ்யா ஆகிய நாடுகளைச் சேர்ந்தவர்களும் அடங்குவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவர்களை பற்றி எந்த தகவலும் கிடைக்கப்பெறாத சூழ்நிலையில் இவர்கள் தொடர்பான விசாரணைகளை இந்தியாவின் கேரள போலீசார் தீவிரப்படுத்தியுள்ளதாக அறிவித்துள்ளார்கள். இத்துடன் இலங்கையின் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக இலங்கை செய்திகள் அனைத்தையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அகில ஊடகத்தோடு இணைந்திருங்கள். இந்த காணொளி பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்புமிக்க கருத்துக்களை தவறாமல் கருத்து பகிர்வில் பதிவிடுங்கள். நன்றி, வணக்கம்.